இந்த வீடியோவில் ஒரு ஏபிஐ எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ Next.jsோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் கிடையாது, ஃப்ரண்ட் அண்டும் இதுக்குள்ளேயே எழுதலாம் அண்ட் இதுக்கு தேவையான பேக் எண்டையும் நம்ம இதுக்குள்ளேயே எழுதிக்கலாம். ஸோ தட் ஏபிஐ கால்ஸையும் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இது சர்வர் சைட் ரெண்டரிங்கிறதுனால இது ஏபிஐயும் இதிலே எழுத முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் பல விதமாக கனெக்டடாக இருக்கலாம். டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈச் ஒன் டீச் ஒனோட பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் டொனேட் பண்ணோம் அப்படின்னா பேட்ரியான் மூலிமா டொனேட் பண்ணலாம். யூடியூபோட மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீழே தெரிகிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதை எழுதுறதுக்கு இங்கே ஏபிஐன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து என்ன ஒரு பேரில் வேணாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் chat.ts அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் வந்து முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன இருக்கணும் அப்படின்னா லைக் அதாவது ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லைக் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் இந்த ஏபிஐ நீங்கள் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் இது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ஹேண்ட்லர் தான் இருக்கணும். ஓகே, இதுக்கு வேறு எதுவும் பேர் வைக்கக்கூடாது, ரைட்? ஸோ இந்த ஹேண்ட்லர் அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் உங்களுக்கு Express.js அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா லைக் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னால் என்னன்னு தெரியும். அதாவது ஒரு ரெக்வஸ்ட் உள்ளே வரும்போது அந்த ரெக்வஸ்ட்லாம் இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும் அண்ட் ரெஸ்பான்ஸ் வரும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த வேரியபிள்லேருந்து போகும் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட். பட் இது டைப் ஸ்கிரிப்ட்டுங்கிறதுனால இதனோட டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணோம். ஓகேவா? ஸோ டைப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த Next.jsலேயே ஒரு டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஏபிஐ ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது இந்த டைப்போட பேர். ஸோ இதை நான் இங்கே கீழே இறக்கிக்கிறேன். அண்ட் ரெஸ்பான்ஸ், ஓகேவா? இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஏபிஐ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, லைக் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எந்த ஃபார்மெட்டில் போக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து லைக் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கூட வேண்டாம், ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் லைக் மெசேஜ் வந்து சக்ஸஸ் அப்படின்னு போக போகுதுன்னா, இந்த மெசேஜ்ன்றது கீ, இந்த சக்ஸஸுங்கிறது ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு டைப் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேட்டா அப்படின்னு போட்டு இங்கே மெசேஜ் அப்படின்னு போட்டு இங்கே எனி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எனின்னு போகிறதுக்கு பதில் நம்ம இங்கே ஸ்ட்ரிங்கு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டைப் தான் இங்கே வெளியில் டேட்டாவாக போக போகுது. இந்த டேட்டாவாக போக போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஒருவேளை நீங்கள் மெசேஜ் நம்ம மறந்துட்டிங்கன்னா கூட லைக் ஆட்டோமேட்டிக்காக எரர் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி இந்த ஃபார்மேட் ஆஃப் டேட்டா. ஆனால் நம்ம அந்த ஃபார்மேட்டில் அனுப்பலைன்னு உடனே டக்குன்னு என்ன பண்ணுது, அது எரர் த்ரோ பண்ணுது, ரைட்? அதே மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதோட அடிஷ்னலாக ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு போட்டு நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா அது வந்து எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா நம்ம அந்த டேட்டாவில் டிஃபைன் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து டைப் சேஃப்டியாக இருக்கும். ஒருவேளை இந்த டைப் ஸ்கிரிப்ட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, லைக் நான் டைப் ஸ்கிரிப்டுடைய ஃபுல் டுட்டோரியல் இருக்குது, நான் அதோட லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஏபிஐ கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்னு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஏபிஐ எழுதியிருக்கோம். இந்த ஏபிஐ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லைக் கெட் மெத்தடில் http://localhost ஓகே :3001/API/chat 3001 கிடையாது 3002. ஓகேவா? ஸோ 3002 அப்படின்னு போட்டு நம்ம என்டர் பண்ணோன்னா இங்கே சக்ஸஸ் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஏபிஐ எழுதுறதுக்கான ரெஸ்பான்ஸ். இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ஏபிஐ ஹிட் பண்ணால் நமக்கு இந்த ஏபிஐயை நம்ம வந்து போஸ்ட் மெத்தடில் ஹிட் பண்ணால், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போஸ்ட் மெத்தடில் உள்ள இன்புட் வந்து அந்த ஃபுட்டினுடைய நேமை நம்ம உள்ளே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லினா இட்லி, பிரியாணினா பிரியாணி, லைக் பீஸானா பீஸா அப்படின்ற அந்த வேர்டை நம்ம உள்ளே கொடுக்கணும். அண்ட் இது ஓப்பன்ஏஐ அப்படிங்கிற அந்த ஏஐ மாடலை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ரெஸ்பான்ஸை எடுத்துக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து இது ரிட்டர்ன் கொடுக்கணும். இது ரிட்டர்ன் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண போகிற ரெக்குயர்மெண்ட். ஓகேவா? நம்ம ஏஐ மாடலை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ வந்து எல்லா மெத்தட்லேயும் ஒர்க் ஆகுது. கெட் மெத்தட்லேயும் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ கெட் மெத்தட்லேயும் ஒர்க் ஆகுது, போஸ்ட் மெத்தட்லேயும் ஒர்க் ஆகுது,
லைக் ஓகே புட் மெத்தட்லேயும் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஏபிஐ வந்து இந்த மாதிரி எல்லா மெத்தட்லேயும் ஒர்க் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போது ஏதாவது ஒரு மெத்தடில் தான் ஒர்க் ஆகணும், அதுதான் ரூல். ஸோ அப்போது போஸ்ட் மெத்தடில் மட்டும் தான் வேலை செய்யணும். அப்போ போஸ்ட் மெத்தடில் வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இப்போது நம்ம இந்த ரெக்வஸ்ட் உள்ளே வரும்போதே இது என்ன மெத்தடுங்கிறது நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் ரெக்வஸ்ட் டாட் மெத்தட் வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது போஸ்ட்டை தவிர்த்து வேறு எதுவாக இருந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணோம்? ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 405, தட் இஸ் 405னா நாட் ப்ராப்பர் மெத்தட்னு அர்த்தம். சென்ட் மெசேஜ் லைக் ஒன்லி போஸ்ட் ரெக்வஸ்ட் ஆர் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெசேஜ் போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு இப்போ நான் கெட் மெத்தட் வச்சு நான் ஹிட் அடிச்சேன்னா எனக்கு எரர் அடிச்சிடும். ஓகேவா? என்ன எரரு? இந்த மாதிரி ஒன்லி போஸ்ட் ரெக்வஸ்ட் ஆர் அலவுட் மட்டும் வந்துடும். இது என்ன ஏதோ எரர் அடிக்குதுன்னு பார்ப்போம். cannot set data அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் போடணும். ஓகேவா? ஸோ இங்கே ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டோம் அப்படின்னா லைக் இந்த எரர் வராது. அதை செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. எஸ், எரர் வரல. ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த எரர் வராது. அண்ட் ஒன்லி போஸ்ட் மெத்தட் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும், வேறு எந்த மெத்தட் அக்செப்ட் பண்ணிக்காது. பாருங்கள், இப்போ நான் போஸ்ட் மெத்தட் வச்சுட்டு ஹிட் பண்ணுறேன், என்டர் பண்ணேன்னா அப்போ எனக்கு சக்ஸஸ் வருது. ஆனால் போஸ்ட்டை தவிர்த்து வேறு எந்த மெத்தட் வச்சு ஹிட் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் தான் வருதே தவிர எனக்கு டேட்டா வர மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட் மெத்தட் வழியாக மட்டும்தான் இந்த ஏபிஐ ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஏபிஐ கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஏபிஐ வந்து போஸ்ட் மெத்தடில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போது நம்ம ஏஐ மாடலை கனெக்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏஐ அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணி அந்த ஏஐ மாடலை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கிட்ட வந்து இன்புட்டை கொடுத்தா அது ப்ராப்பராக அவுட்புட் கொடுக்குதா அப்படிங்கிறதுலத்தையும் நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி இந்த இடத்துக்கு வருவோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் ஓப்பன் ஏஐயில் போயிட்டு அந்த மாடலை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டோன்னா இந்த ஏபிஐலேருந்து அந்த மாடலை கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே?